விஷயத்தில் வழக்கு போட்டு உள்ளே தள்ளி இருக்கலாம். விஜய் அரசியலை விட்டே ஓடி இருப்பார். திமுகவிடம் குறையாத ஆணவ பேச்சு. கொளத்தூரில் தோற்றது குறித்தும் 5 நிமிஷம் பேசியதற்கே கொளத்தூர் ஆட்டம் கண்டு விட்டது என சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் விமர்சித்து பேசியிருந்தார். இதற்கு திமுகவினர் கடும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியும் கடுமையாக சாடியுள்ளார். இந்த ஆட்சி எப்படி வந்தது? இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியாக்கள் மூலமாகத்தான் இவர் ஆட்சிக்கு வந்தார் என்பதை மறந்துவிட்டார். இவர்களை நாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது கண்டுக்காமல் விட்டுவிட்டோம். அதனால்தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். கரூர் விஷயத்தில் ஒரே ஒரு வழக்கு போட்டு இருந்தோம் என்றால் விஜய் அவர்கள் அரசியலை விட்டே ஓடி இருப்பார். ஆனால் எங்களுக்கு மக்கள் நலனே பெரிதாக இருந்ததன் காரணத்தால் எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் அதை பெரிதுபடுத்தாமல் லேசாக விட்டுவிட்டார். இதன் விளைவாக அந்த விஷயத்தை வைத்து தவறான பிரச்சாரங்களை பிஞ்சு உள்ளங்களில் ஏற்படுத்தி அதன் மூலம் ஆட்சிக்கு வந்துவிட்டார். இப்படி ஆட்சிக்கு வந்துவிட்டு இன்றைக்கு ஆட்டம் போடுகிறார் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி காட்டமாக தெரிவித்துள்ளார். நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். விஜய் சர்க்காருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 75 ஆண்டுகளில் பல அடக்குமுறைகளை பார்த்த கட்சி, மிசாவையே பார்த்த கட்சி, பல ஆண்டு காலம் தராகத்தில் இருந்த கட்சி, மொழிக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சட்டத்தை எதிர்த்து எரித்துவிட்டு 4 ஆண்டு காலம் தண்டனை பெற்ற கட்சி, மதுரையில் சட்டத்தை எரித்ததற்காக மதுரை முத்து உள்ளிட்ட பலர் 1 வருஷத்திற்கு மேல் சிறையில் இருந்து இருக்கிறார்கள். மிசாவில் எங்க தலைவர் ஸ்டாலின் 1 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். பல சோதனைகளை, துன்புறுத்தல்களை கடந்து அவர் இருந்திருக்கிறார். ஆக இதுபோல் பூச்சாண்டி காட்டுகிற வேலைகளை எல்லாம் இனியும் விஜய் வைத்துக் கொள்வாரே ஆனால் இதே வழியை அவர் அனுபவிப்பார். திமுக வரலாறு தெரியாமல் ஆடக்கூடாது. சட்டசபையில் நீங்க ஆடிய டான்ஸ் எல்லாம் நீங்க இங்க ஆட முடியாது என விஜய்க்கு RS பாரதி பதிலடி கொடுத்துள்ளார்.